ஒரு கம்பெனில எம்ப்ளாயி பிசினஸ் பர்பஸ்க்கு டிஃப்ரெண்டா வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ், ஃபுட் எக்ஸ்பென்ஸ், ஃபியூயல் எக்ஸ்பென்ஸ், அக்கமடேஷன் எக்ஸ்பென்ஸ்னு நிறைய எக்ஸ்பென்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் மேனுவலா எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணா வந்து ஸோ ரெசிப்ட் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகலாம், இல்லை வந்து அதை வந்து யாருமே அப்ரூவ் பண்ணாம வந்து நீங்க நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃபிகல்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த கான்ஃபிளிக்ஸை வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் வந்து எக்ஸ்பென்ஸ் ப்ராசஸ் வந்து ஓடோல வந்து ஈஸியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஓடோ எக்ஸ்பென்ஸ் மாடியூல்னா என்ன, இது ஏன் யூஸ் பண்ணுறோம், அண்ட் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பென்ஸோட ஒர்க் ஃப்ளோ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து எக்ஸ்பென்ஸ் மாடியூல் கான்ஃபிகரேஷன், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டிரான்சாக்ஷன்ஸ், அது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் மாடியூல் அப்படிங்கிறது வந்து மெயினாக வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க, அதாவது பிசினஸ் ரிலேட்டடா வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதை மேனேஜ் பண்றதுக்காக தான் யூஸ் ஆகும். நான் அது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னென்ன எக்ஸ்பென்ஸ்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பிசினஸ் எக்ஸ்பென்ஸ், ஃபுட் எக்ஸ்பென்ஸ், அக்கமடேஷன், ஃபியூயல், டிரான்ஸ்போர்டேஷன், ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ், இல்லை கஸ்டமர் மீட்டிங் எக்ஸ்பென்ஸ், ஈவன் எனிதிங் எக்ஸ்பென்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம வந்து இதில் மேனேஜ் பண்ணோம். யூஸ்வலா வந்து இந்த எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து எம்ப்ளாயி வந்து பில் அண்ட் ரெசிப்ட் வந்து கலெக்ட் பண்ணி எக்ஸல்ல வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து மெயில் ஆர் வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க. பட் ஓடோ எக்ஸ்பென்ஸ் மாடியூல் யூஸ் பண்றப்போ வந்து எம்ப்ளாயி வந்து டைரக்டா ஓடோல வந்து எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, டேட் எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி என்ன, டிஸ்கிரிப்ஷன், தென் வந்து அந்த ரிசிப்ட் வந்து அட்டாச் பண்றது, இது எல்லாத்தையும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து எக்ஸ்பென்ஸ் மாடியூல். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஓடோ எக்ஸ்பென்ஸோட பேசிக் ஒர்க் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் நியூ கொடுத்து எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இதில் வந்து என்ன எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ஃபீட் பண்ணுவாங்க. டோட்டல் எவ்வளோ, இப்போ எக்ஸாம்பிள் 1500 ஃபியூயல் எக்ஸ்பென்ஸ்னா ஃபியூயல் எக்ஸ்பென்ஸ் 1500 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதை கிரியேட் பண்ணிடுவாங்களா, கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இங்கே அட்டாச் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட அந்த ரெசிப்ட் இருக்குல்ல, பில் ரெசிப்ட், அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எம்ப்ளாயி வந்து எக்ஸ்பென்ஸை வந்து ஹையர் அத்தாரிட்டிக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அது சப்மிட் பண்ணதும் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கன்சர்ன்டான, அதாவது அது கன்சர்ன்டான மேனேஜருக்கு வந்து இல்லை அப்ரூவருக்கு வந்து ஒரு நோட்டிஃபை போகும். ஸோ அதை வந்து மேனேஜர் வந்து எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்ஸை ரிவ்யூ பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை வந்து ரிஃப்யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ரிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது ரீசன் இருந்துச்சுன்னா அந்த நெசசரி ரீசன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்ரூவல் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து கம்பெனி ஒர்க் ஃப்ளோ பேஸ்டா, அதாவது கம்பெனி ஒர்க் ஃப்ளோ வந்து பேஸ்ட் ஆன் அக்கௌண்டிங்கை வந்து வேலிடேட் பண்ற ப்ராசஸும் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ப்ராசஸ் அது வந்து ப்ரொசீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் எம்ப்ளாயி வந்து பர்சனலாக வந்து மணி இஷ்யூ பண்ணி எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருந்தா வந்து அது வந்து அப்ரூவ்டு எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஓவரால் ஒர்க் ஃப்ளோ வந்து எம்ப்ளாயி வந்து ஒரு கிரியேட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்து அதை சப்மிட் பண்ணி மேனேஜருக்கு அப்ரூவ் பண்ணி அக்கௌண்டிங்க்கு போயிட்டு அது ரீஇம்பர்ஸ்மெண்ட், இதுதான் வந்து ஒரு ஃப்ளோ. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ மூலமா எல்லா எக்ஸ்பென்ஸையும் வந்து ப்ராப்பரா வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஸோ நான் இதில் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க எக்ஸ்பென்ஸ் மாடியூலில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் உங்களோட டேஷ்போர்டு. ஸோ இதில் வந்து எம்ப்ளாயி கிரியேட் பண்ண எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லிஸ்ட்டாக வந்து வரும். நான் இதில் எந்த இதுவும் கிரியேட் பண்ணலை, ஸோ அதனால எதுவுமே எடுத்துகிட்டு வரல. இங்கேருந்து நியூவாக வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸிஸ்டிங் எக்ஸ்பென்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். அதே வந்து சப்மிட் ஆனது எவ்வளோ, இல்லை வந்து பெண்டிங்கில் இருக்கிறது எவ்வளோ அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து யூசர் ஆக்சஸ் ரைட் பேஸ்டு வந்து மேனேஜர் அண்ட் வந்து அக்கௌண்டிங் யூசர் வந்து சப்மிட் பண்ணி எக்ஸ்பென்சஸ் வந்து ரிவ்யூ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தாலே வந்து கரண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸில் வந்து எது வந்து சப்மிட் இன்னும் வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல், சப்மிட்
சப்மிட்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ரிப்போர்ட்டும் தனித்தனியா எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா என்னன்னா, சப்போஸ் ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்க வந்து கஸ்டமர் மீட்டிங்காக ஒரு டிராவல் பண்றாங்க, அதுக்கு வந்து 1500 ஒரு ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் நடக்குது. ஓகேவா? ஸோ எம்ப்ளாயி வந்து ஓவரோல வந்து நியூன்னு கொடுத்து ஒரு எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து கிரியேட் பண்ணி டிராவலிங் டீடைல்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அந்த ஃபியூலுக்கான ரெசிப்ட் வந்து அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுவாங்க. மேனேஜர் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே இந்த இது வந்து இதுக்காக தான் நடந்திருக்குன்னு பார்த்துட்டு ஆஃப்டர் வந்து அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. கம்பெனி வந்து ப்ராசஸ் பேஸ்ல வந்து ரீஇம்ப்ரெஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்ணதுல இருந்து ரீஇம்ப்ரெஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டான டிரான்சாக்ஷன் வந்து ஓடோல வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதுதான் இதோட ஒரு ஸ்பெஷலைசேஷனே. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஓடோ எக்ஸ்பென்ஸ் மாடியூல்னா என்ன, அதோட பர்பஸ் என்ன, கம்ப்ளீட் எக்ஸ்பென்ஸ் ஒர்க் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி அண்ட் எக்ஸ்பென்ஸ் ப்ராடக்ட்டை வந்து ஓடோவில் எப்படி கிரியேட் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.